सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருப்யோ நமः. முதல்ல பிரம்மஸ்ரீ மணிசாஸ்திரிகள் சொல்ல போல அவர் எடுத்துள்ளதான அவர் ஆரம்பித்ததான ஒரு பகுதியானது பட்சதாவச்சேதக விசாரம். முதல்ல பட்சதாவச்சேதகம் அதுல சொல்லணுமா வேண்டாமா, விப்ரதிபத்தி வாக்கியம் சொல்லணுமா வேண்டாமாங்கிறத முடிச்சுட்டார். பட்சதாவச்சேதகத்தை பத்தி ஆரம்பிச்சிருக்கார். பட்சதாவச்சேதகம்னா என்ன அப்படின்னு சொல்லணும். இப்ப துவைதி அத்வைதி இவ ரெண்டு பேருக்கும் ஒரு வாதம் நடக்கும். இந்த வாதங்களுக்கு மூலமானது என்னன்னு பார்த்தோம்னா உபனிஷத் வாக்கியங்கள். ரெண்டு பேரும் வேதத்தை ஒத்துண்டவாதான், ரெண்டு பேரும் வைதிகால் தான், உபனிஷத்தை பிரமாணம்னு சொன்னவாள் தான். ஆனா அந்த வேதத்துல இருக்கக்கூடியதான அந்த வாக்கியங்களை கண்டு அதுக்கு எப்படி அர்த்தம் பண்றாங்கிறதுல வித்தியாசம் வந்திருக்கு. அத்வைதிகள் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பிரபஞ்சமானது பொய் அப்படிங்க. பொய்ன்னு சொன்னா இல்லையேன்னு அர்த்தம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். மேல சொல்ல போற பொய்ன்னு சொன்னா இப்பொழுது காணப்படுகிறது, ஒரு காலத்தில் அது இல்லாமல் போய்விடும். கயத்துல பாம்புன்னு நினைச்சோம், கயல்லாம் இருக்கு, பாம்புன்னு நினைச்சோம். கிட்ட போய் பார்க்க பிறகு அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சது. நான் பார்த்த சமயத்திலையும் பாம்பு இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாலையும் அங்க பாம்பு இல்லை, பார்த்த பிறகும் பாம்பு இல்லை. அதாவது மூணு காலத்திலையும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணு காலத்திலையும் அங்கே பாம்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் வருது. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு பொருளுக்குத்தான் நாம் மித்யான்னு சொல்றோம். மித்யான்னா பொய்ன்னு அர்த்தம் இல்லை. அவன் மித்யாவாதி, பொய் பேசுறான் லோகத்தில் விட, அப்படி பொருள் எடுத்துக்கப்படாதுங்க. இந்த பொருள் மித்யான்னா என்ன அர்த்தம்? காணப்படுகிறது ஆனா நிஜமாக இல்லை. எதக பாசமானம் தன் மித்யா அப்படின்னு பஞ்சதிசியில வித்யாரண்யர் சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான அந்த மித்யாத்வத்தை அத்வைதி பிரபஞ்சத்துக்கு ஒத்துருக்கார், துவைதி பிரபஞ்சம் சத்தியம்னு ஒத்துருக்கார். இந்த சத்தியாசத்திய விவாதம் வரும் பொழுது முதல்ல என்ன சொல்ற, நாம் எதை கருதுறோமோ இந்த உலகத்தை, இது மித்யா அப்படின்னு அத்வைதி சொல்ல, இது சத்தியம்னு துவைதி சொல்ல ஆரம்பிக்கிறார். இது நாம எந்த இடத்துல இதை சொல்ல போறோமோ அதுதான் இப்ப பட்சதாவச்சேதகம்னு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோர்ட் கேஸ்ன்னு வந்தா இஷ்யூ ஃப்ரேம் பண்ணணும். இஷ்யூ ஃப்ரேம்னா நம்ம எதை பத்தி யோசனை பண்றோம்னு சொல்லணும். நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்தது ஏதோ பேசிட்டு இருந்தா பொழுது போக்கும். உங்களுடைய பொழுது மட்டுமல்ல, மற்ற எல்லோருடைய பொழுதும் வேஸ்ட் ஆயிடும். ஆகையால் முதல்ல என்ன தீர்மானம் பண்ண போறோம், எந்த இடத்தை நாம மித்யான்னு சொல்ல போறோம் அப்படின்னு தீர்மானம் பண்றோம். அந்த எந்த இடத்துன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம வியாவகாரிக பிரபஞ்சத்துக்கு மித்தியன்னு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் ப்ரூவ் பண்ண போறோம். வியாவகாரிக பிரபஞ்சம்னா எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, பிரம்மம்னு ஒண்ணு, வியாவகாரிக பிரபஞ்சம்னு ஒண்ணு. வியாவகாரிக பிரபஞ்சம் எதோட நம்ம பேசிட்டு இருக்கோமோ, வந்திருக்கோம், நடமாடிட்டு இருக்கோமோ, இதெல்லாம். இன்னொன்னு இருக்கு பிராதிபாசிகம்னு. எது பிராதிபாசிக பிரபஞ்சம்? அப்பொழுது எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் உள்ளது. சொப்னம், சுத்தி ரஜதம், அப்புறம் சர்ப்பபிரமம், இது போல கயத்துல பாம்பு பார்க்கறது, அந்த காணல் நீர் பார்க்கறது, இவைகள்லாம் பார்க்கும் பொழுது அவைகள் இருக்கிறதாக காணப்படுகிறது, பின்னால இல்லை. இவைகளுக்கு பிராதிபாசிகம்னு பேர். எத்தனை சொன்னேன்? பிரம்மம்னு ஒண்ணு, வியாவகாரிக பிரபஞ்சம்னு ஒண்ணு, மூணாவது பிராதிபாசிகம்னு பேரு, நாலாவது ஒண்ணு சொல்றோம் நம்ம, அது இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது அசத்துன்னு பேரு. அது என்னது? மலடி மைந்தன்னு சொல்றது. அதே போலயே சக விஷானம், குதிரை கொம்பு, முயல் கொம்பு, இவங்களை யாராவது பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்டதான பதார்த்தங்களுக்கெல்லாம் அப்படி லோகத்துல சொல்றோமோ இல்லையா,
இந்த மனசுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சக்தி உண்டு. இல்லாத பொருளை இருக்கிறதா வச்சு பார்க்கறது. அது போல பொருள்களுக்கெல்லாம் அசத்துன்னு பேரு. இப்ப நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? பிரம்மம்னு ஒண்ணு, பாரமார்த்திக வியாபகாரிக பிரபஞ்சம்னு ஒண்ணு, பிராதிபாசிக பிரபஞ்சம்னு ஒண்ணு, கடைசியில அசத்து. இதுல எல்லாத்துலயும் சந்தேகம். இது எல்லாமே மிச்சம் இதுல இருக்கா, அதுல இருக்கா, அதுல இருக்கா. ஆனா இப்ப நம்ம எதை ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல கேட்டா, அவன் சொன்னா அவச்சேதன அனுமதி சொல்ல வேணாம், நான் சந்தேகப்படல. சாமானாதிகரண்யேன அனுமதி. சாமானாதிகரண்யேன அனுமதினா என்ன? பிரம்மத்தை பத்தி எனக்கு இஷ்டம் இல்லை, அது ஏதோ எப்படியாவது இருக்கட்டும். அசத்தை பத்தியும் நான் சொல்லல. இப்ப நமக்கு என்ன தீர்மானம் பண்ண வேண்டியது? இந்த வியாபகாரிக பிரபஞ்சம் என்ன, நாம் எதோட ஐம்புலன்களோட ஈடுபட்டு இருக்கோமோ இந்த பிரபஞ்சம் என்ன. பிராதிபாசிகம் நீங்க என்ன சொல்லல, இவைகளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வித்தியாசம் இருக்கு. எல்லாமும் சொல்லல, மறுபடியும் ஞாபகம், இவைகளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவைகளுக்குள்ள இன்னொரு இடத்துல வித்தியாசம் சித்தமா இருக்கு. எது சித்தமா இருக்கு? எங்க சித்தமா இருக்கு? சுத்தி ரஜதத்துல. கிழிஞ்சல்ல பார்க்கக்கூடியதான வெள்ளி நிஜமா, கயத்துல பார்க்கிற பாம்பு நிஜமா இல்லையோன்னா இது முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு. நான் எதில் ப்ரூவ் பண்ண போறேன்? வியாபாரிகமான டேபிள், சேர், மேஜை இவைகள பதார்த்தங்களையும் சுத்தி ரஜதாதும் இவைகளுக்கு ஏதாவது ஒண்ணு மித்தியான்னு சொல்ல போறேன். அப்பொழுது அந்த வகைக்கு சேர்ந்தவைகள்லயே இன்னொன்னுல மித்தியான்னு தெரிஞ்சது. ஆனால் அது என்ன அர்த்தம்? சித்த சாதனம். ஏன்னா சொன்னதானே, எனக்கு தெரிஞ்சதானே நீங்களும் சொல்லிட்டு இருக்கேன், சித்த சாதன தோஷம் வரும். இந்த தோஷம் வராம இருப்பதற்காக நாம் அவன் எதுல மித்தியான்னு சொல்லணும் அதை நீக்கணும். எதுல மித்தியான்னு அவன் சொல்லியிருக்கான், எனக்கு முன்னாலேயே தெரியும்னு எதை சொல்லியிருக்கான்? பிராதிபாசிக பிரபஞ்சம். அந்த பிராதிபாசிக பிரபஞ்சத்தை நீக்குவதற்காக நீங்க என்ன பண்ணணும்? அதை தள்ளணும். அதை நம்ம குரூப்ல இருந்து தள்ளிடணும். தள்ளணும்னா ஒரு விசேஷனம் போடணும். என்ன விசேஷனம்? அதுக்கு உகந்ததான ஒரு விசேஷனம் போடணும். எது? பிராதிபாசிக பொருட்கள் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடியதான ஒரு தர்மம். எது? பிரம்ம பிரமா அதிரிக்த அபாத்தியம். பிரம்மஜானத்தை தவிர மற்ற அறிவால் போகக்கூடியது. பிரம்மஜானத்தினால் மட்டும் போகக்கூடியது என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்ப போகும்? ஞானாதேவத கைவல்யம். மோட்சம் வந்தாத, ஞானம் வந்தா தான் போகும். அது வரைக்கும் இது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் இந்த கிழிஞ்சல்ல காணக்கூடியதான வெள்ளி கிழிஞ்சல்னு தெரிஞ்சா போயிடும். கயத்துல பார்க்கக்கூடியதான பாம்பு இது கயிறுன்னு தெரிஞ்சா போயிடும். ஸ்வப்னத்துல வரக்கூடியதான பொருட்கள்லாம் நீங்க மூழ்கிட்டா போயிடும். ஆகையால் பிரம்ம ஜானத்தை தவிர மற்ற ஞானத்தினால போகக்கூடியதான பொருள்கள் எது உள்ளவோ அவைகள்லாம் பிராதிபாசிகமான பொருள். அதை தவிர அப்படிங்கிறதுக்காக அந்த விசேஷம் பண்ணணும். இப்ப இந்த சாமானாதிகரண்யேன அனுமதின்னு சொல்ற இடத்தில் வியாபாரிக பிராதிபாசிக பிரபஞ்சங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நான் சாதிக்க போறேன் எனக்கூடியதான பரிஸ்திதியில் சுத்தி ரஜதாதிகள்ல பிராதிபாசிக பொருள்ல இந்த லட்சண சித்த முன்னாலேயே மித்தியாசம் சித்தமா இருக்கும் காலத்தில் சித்ததாதமும் தோஷம் வருவதனால் அதை நீக்குவதற்காக பிரம்ம பிரமா அதிரிக்த அபாத்தியம்னு விசேஷனம் போடணும். இப்ப அனுமானம் எப்படி இருக்கு? பிரம்ம பிரமா அதிரிக்த அபாத்தியம் மித்யானவா, இதான் சந்தேகம் இருக்கட்டும். இப்படிப்பட்டதான இந்த இடத்துல சத்வேன பிரதீத்தியர்த்தம் சித்தியம் போடணுமான்னு வேண்டியதில்லை. ஏன்? அதுதான் எனக்கு சந்தேகமே இல்லையே. சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு அதை நீக்கிறதுக்கு அதை நான் போடணும், எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. போர் இப்பொழுது அதை போட வேண்டாம் அப்படிங்கிற பட்சம் மட்டும் சொன்னார். ஆகையால் இப்ப என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அனுமானம் ரெண்டு விதமான அனுமானங்களில் அவச்சேதக அவச்சேதன அனுமதி. எங்கெங்க சந்தேகம் வந்து எல்லாவற்றையும் சேர்த்து அனுமானம் பண்றதுங்கிறது ஒண்ணு, சில பகுதிகளில் மட்டும் அனுமானம் பண்றதுங்கிறது ஒண்ணு. இப்ப ரெண்டாவது, சில பகுதிகளில் அனுமானம் பண்ணும் பொழுது ஓரிடத்துல நமக்கு சித்த சாதனம் வறுமையானால் அதை நீக்குவதற்காக ஒரு விசேஷனம் போட்டா போதும் அப்படிங்கிறது வரைக்கும் போன வாரம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அவச்சேதக அவச்சேதன அனுமதி சாதிக்கிற காலத்தில் 3 விசேஷனமும் போடணும்னு ஒரு பட்சம், 2 விசேஷனம் போட்டா போரும்ங்கிற ஒரு பட்சம், இப்படின்னு 2 இருக்கு. அந்த 2 பட்சத்தையும் அழகா மேல சொல்ல போற விஷயங்கள். இது சாதாரணமாக உபனிஷத்துகள்ல வராத விஷயம், ஞாபகம். அதனாலதான் நமக்கு இது கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்கா போல இருக்கு. ஆனா கொஞ்சம் ஊனி கவனிச்சா நிச்சயமாக புரியுது. ஆனா இது என்ன, இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேர். முதல்ல இது ஆரம்பிச்சு விட்டோம் ஏனால் இது மேல வேகமா ஓடலாம். அத மேல சொல்லப்பட போன வாரம் சொன்னது முதல்ல சாதாரணமா வேதாந்தம்னா எப்படின்னா இன்னைக்கு கேட்டது நாளைக்கு வந்து போயிடும். அப்படி இருக்கும் பொழுது 15 நாள் வேற ஆயிடுது.
ஆகையால் தான் அனுவாதம் பண்ணினேன். இப்ப மேல் பாகம் டாக்டர் நமக்கு அனுகிரகம் பண்றேன். இந்த மித்யாத்வ விஷயத்துல விப்ரதிபத்தி வாக்கியம் என்ன அப்படிங்கிறத போன தடவை சொன்னோம். அதாவது இன்னொரு தடவை சொல்லிட்டேன். பிரம்மப்பிரமாத்திரிக்தா பாத்தியத்வேபதி சத்வேன பிரதீத்யர்ஹத்வேபதி வித்பின்னம் மித்யானவா. இதுதான் இங்க விப்ரதிபத்தி வாக்கியம். இப்ப இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் சொல்லியாச்சுன்னா இதுக்கு மேல விசாரம் பண்ணக்கூடிய 2 பேர்ல ஒருத்தர் இது மித்யா அப்படின்னு சாதிக்கணும். இன்னொரு பட்சத்துல இருக்கவா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப இவருடைய வாக்கியம் எப்படி அமையும்? பிரம்ம பிரமாத்திரிக்த அபாத்தியம். இதுக்கு அர்த்தம் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். இதனால என்னங்கிறத இன்னும் ஒரு ஞாபகப்படுத்திட்டேன். பிரம்ம பிரமாண பிரம்ம சாட்சா்காரம். அதை விட்டுட்டு வேற இன்னொரு ஞானத்தினால எது பாதிக்கப்படுறதோ அது பிராதிபாசிகம். அப்படி பாதிக்கப்படாதது பிரம்மப்பிரமா அதிரிக்தத்தினால அபாதிக்கம். பாதிக்கப்பட்டா பிரம்ம சாட்சா்காரத்தினால பாதிக்கப்படலாம், அல்லது பாதிக்கப்படாமலே இருக்கலாம். ஆனா பிரம்ம சாட்சா்காரத்தை விட்டுட்டு வேற ஒரு ஞானத்தினால எது பாதிக்கப்படாதோ அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி இது பிரம்ம பிரமாத்திரிக்த அபாத்தியம். தத்வேன பிரதீத்யர்ஹம். சத் இருக்கிறதாக அறியப்படுவதற்கு யோக்கியமானது. அதாவது இது எதுக்காக சொல்றது இந்த விசேஷம்னா, இந்த சதவிஷானம் முயல் கொம்பு மாதிரி இது இல்லை, அதெல்லாம் இருக்குன்னே சொல்றதுக்கு யோக்கியமாகாது இல்லையா? அதனால அதை வியாபர்த்தி பண்றதுக்காக தத்வேன பிரதீதி அர்ஹம் ஒண்ணு. 2வது. 3வது பிரம்மத்தை நிவர்த்தி பண்ணணும். சித் பின்னம். பிரம்ம சத்தியம், அதுல வித்தியாசம் சாதிக்க முடியாது. அதனால சித் பின்னம் இப்படி இருக்கக்கூடியது. இப்படிதான அத்வைத பட்சத்திலேருந்து இவன் சாதிக்கணும். இப்படி சாதிக்கும் போது இங்க பக்ஷம் சாத்தியம் கேது அப்படின்னு விபாகம் பண்றது வழக்கம். இப்ப மித்யான்னு சொல்றானே, இது சாத்தியம். மித்யாத்வம் இவன் சாதிக்க வேண்டிய விஷயம். அவன் இல்லைன்னு சொல்ல போறான். எதை மித்யான்னு சாதிக்கிறானோ அதுதான் பக்ஷம். இப்ப அது என்னது? இங்க பிரம்ம பிரமாத்திரிக்த அபாத்தியமாகவும் சத்தாக பிரதீதி வரத்துக்கு யோக்கியமாகவும் பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாகவும் இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு சொன்னதாக. அப்படின்னா எதெல்லாம் நிவர்த்தி பண்ணப்பட்டதுன்னா, பிராதிபாசிக பதார்த்தத்தை வெளியில தள்ளினார். அது இல்லை, பிரம்மம் இல்லை, அசத்து இல்லை, பாக்கி உள்ளது. இதத்தான் இந்த 3 விசேஷனம் போட்டு அவர் சொல்லிக் கொடுத்தார். இப்பேற்பட்டது மித்யா அப்படின்னு இவங்க சாதிக்கிறார். இப்படி உள்ள வஸ்து மித்யன்னு சொல்லும் போது 2 விதமாக அனுமானம் பண்ணலாம். இப்படி உள்ள வஸ்து எல்லாமே மித்யா அப்படின்னாலும் சாதிக்கலாம், அல்லது இப்படி உள்ள வஸ்து மித்யா ஏதாவது ஒண்ணு மித்யாவாக இருந்தால் கூட போதும். இப்படி உள்ள வஸ்து எல்லாமே மித்யான்னு சொல்லும் போது அதுதான் பக்ஷதாவச்சேதிகாவச்சேதேன அனுமதி அப்படின்னு சொல்றது. அவச்சேதிகாவச்சேதேன அனுமதின்னு சொன்னா, இப்படி நான் சொன்ன இந்த இப்படி இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணு கூட பாக்கி இல்லாமல் எல்லாம் மித்யான்னு சாதிச்சா அவச்சேதிகாவச்சேதேன அனுமதி. எனக்கு அந்த மாதிரி விவக்ஷம் இல்லை. இப்படி உள்ள வஸ்துவில ஏதோ ஒன்னாவது மிச்சையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது சாமானாதிகரண்யேன அனுமதி அப்படின்னு தர்க்கசாஸ்திரத்துல சொல்றது வரைக்கும். இப்ப இந்த இடத்துல அத்வைத சித்தாந்தத்தை அனுசரிக்கிறவன் அந்த துவைத்திய பார்த்து இப்படி இருக்கக்கூடியது எல்லாமே மித்யான்னு சாதிக்கணுமா, அல்லது இப்படி இருக்கக்கூடியது ஏதோ ஒண்ணு, ஏதோ சில பதார்த்தம் மித்யாவாக இருக்கு அப்படின்னு சாதிக்கணுமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கணும். வாஸ்தவமா அத்வைதம் சித்திக்கணும்னு சொன்னா இப்படி இருக்கிறது எல்லாமே மித்யன்னு சாதிக்கணும். பிரம்மத்தை விட்டாச்சு, அசத்தை விட்டாச்சு, பிராதிபாசிகத்தை விட்டாச்சு, பாக்கி உள்ள பிரபஞ்சம் எல்லாமே முழுக்க மித்ய அப்படின்னு சொன்னாக்கா அத்வைதம் சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற சித்திக்கும். அப்ப இவன் சாதிக்க வேண்டியது, இதனுடைய சித்தாந்தம் என்னன்னா இப்படி இருக்கக்கூடியது எல்லாம் மித்யா அப்படின்னு சொல்லணும். அப்ப மித்யா இல்லைங்கிறது என்ன விட்டதுன்னு கேட்டா, பிரம்மம் இல்லை, பிரம்மம் மித்யா இல்லை, அசத்து மித்யா இல்லை, பிராதிபாசிகம் மித்யன்னு ஏற்கனவே சித்தமானதுனால இப்போ சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னது. ஆனால் ஒரு சில சமயம் இந்த வாதம் ஜெயத்துக்காக நடக்கிறதுன்னு சொல்ற பட்சத்துல இவன் இந்த எல்லாம் மித்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இப்படி இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு மித்யன்னு சொன்னால் கூட
அந்த பிரதிவாதிக்கு பராஜயம் ஏற்படும். ஏன்னா அந்த பிரதிவாதி இப்படி இருக்கக்கூடிய பதார்த்தம் ஒண்ணு கூட நிச்சயம் இல்லை, எல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கு. பிரம்மத்தை விட்டாச்சு, அபத்தை விட்டாச்சு, பிராதிபாசியத்தை விட்டாச்சு, இதை தவிர உள்ள பதார்த்தம் நமக்கு வியாபகாரிகமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு பதார்த்தமும் மிச்சை ஆகாது அப்படின்னு எவன் சொல்றானோ அவனை பார்த்து அப்படி கிடையாது, ஒன்னாவது மிச்சம் நான் காமிச்சுட்டேன்னா சாதிச்சுட்டேன்னா அப்ப அவனுக்கு பராஜயம் ஏற்படும் இல்லையா? அதனால இந்த சாமானாதிகரண்யேன அனுமதிங்கிறது தன்னுடைய சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கு அத்வைதிக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. அவச்சேதேன மொத்தமும் மிச்சங்கிறது தான் இவன் சாதிச்சாகணும். அப்படி இருந்தாலும் எதிராளியை ஜெயிக்கிறதுக்காக வாதம் செய்யும் காலத்துல அப்படி இருக்கிறது ஏதோ ஒண்ணு மிச்சேன சாதிச்சா கூட இவனுக்கு ஜெயம் ஏற்பட்டுடும், எதிராளிக்கு பராஜயம் ஏற்பட்டுடுங்கிற காரணத்தினால ரெண்டு விதமான அனுமதியை பற்றியும் இப்ப விசாரிக்கிறார். இப்போ நம்ம இதை பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய வஸ்து எல்லாமே மிச்ச அப்படின்னு சொல்லணும்னா இப்போ இந்த பட்சம்னு சொல்றோமே, பட்சத்துக்கு 3 விசேஷனம் நம்ம கொடுத்துருக்கோம். பிரம்ம பிரமாத்திரிக்த அபாத்தியத்துவம் ஒண்ணு, பிரம்ம பின்னத்துவம் ஒண்ணு, சத்வேன பிரதீத்யர்த்தத்துவம் ஒண்ணு, அசத்பின்னம்ங்கிற அர்த்தத்துல வரும். இந்த 3 விசேஷணத்துல அந்த பிரம்ம பிரமாத்திரிக்தாபாத்தியத்துவங்கிற இந்த விசேஷனம் சித்தசாதனங்கிற தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக வந்தது. அதாவது சுத்திரூப்பியாதிகளை பிராதிபாசிக பதார்த்தத்தை இதை பட்சத்திலிருந்து வெளியில தள்ளுறது. பிராதிபாசிக பதார்த்தம் எல்லாம் மித்யாங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கிறதுனால இப்ப சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கு. ஆகையால அதுல சித்த சாதனங்கிற தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக இதை வெளியில தள்ள வேண்டியிருக்கு. அதே மாதிரி பிரம்ம பிரமாத்திரிக்கா பாத்தியமானது எல்லாம் மித்யான்னு சொன்னா அப்படி உள்ளத்துல இந்த அசத்து கூட வரும், பிரம்மம் கூட வரும். ஏன்னா பிரம்மம் அசத்து இது ரெண்டுக்கும் பாதமே கிடையாது இல்லையா? பிரம்ம சாட்சாத்காரத்தினால கூட பாதம் கிடையாது, அதை தவிர வேற எதனாலையும் கூட பாதம் கிடையாது. அப்போ பிரம்ம பிரமா அதிரிக்த அபாத்தியம்னு சொன்னால் அப்படி பிரம்மத்தையும் சொல்லலாம், அசத்தையும் சொல்லலாம். அப்போ பிரம்ம பிரமாத்திரிக்த அபாத்தியமாக இருக்கக்கூடியது எல்லாம் மித்யா அப்படின்னு சொன்னால் இது தப்பா போகும். ஏன்னா பிரம்மம் கூட அதுல சேர்ந்திருக்கு, அது கூட மித்யன்னு சொன்ன மாதிரி ஆயிடும், சதுர்விஷானம் கூட மித்யன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். இது பாதம் சொல்றது. அதாவது பட்சத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு நிச்சயம் இருந்தால் அப்ப அது பாதம்னு சொல்றது. பட்சத்துல சாத்தியம் இருக்குன்னு நிச்சயமா இருந்தால் அப்ப சித்த சாதனம்னு சொல்றது. இது ரெண்டையும் வியாபர்த்தி பண்றதுக்காக பிரம்மபின்னத்துவங்கிற விசேஷம், அதே மாதிரி அசத்த வியாபர்த்தி பண்ற இந்த 2வது சத்வேன பிரதீத்யரகம்ங்கிற விசேஷனமும் கொடுத்துருக்கோம். இது மேல இந்த 3 விசேஷனம் இருக்கு. இந்த 3 விசேஷணத்துல சித்த சாதனம் வாரக விசேஷனம் எப்போ வேணும், பாதவாரக விசேஷனம் எப்போ வேணும்ங்கிறத பிரித்து புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சித்த சாதன வாரக விசேஷனம் இருக்கு, இந்த சித்த சாதனம்ங்கிற தோஷம் வந்தாத்தானே அதை வாரணம் பண்றதுக்காக இந்த விசேஷனம் போடணும். சித்த சாதனங்கிற தோஷம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இப்ப பார்க்கலாம். எல்லா பர்வதமும் வன்னியுடையது, வன்னி உள்ளதாக இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சாதிக்கிறான். யாரை பார்த்து சாதிக்கிறானோ அவனுக்கு ஒரு சில பர்வதங்கள்ல வன்னி இருக்கிறது தெரியும். அப்படியானால் எல்லா பர்வதத்திலும் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது, ஒரு சில பர்வதத்துல இருக்குன்னு தெரியும். அப்படியானால் இப்ப சித்தசாதன தோஷம் இல்லை இல்லையா? இந்த சித்தசாதன தோஷ வாரணம் தோஷமே வராது. அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல அதாவது மொத்தம் பிரம்மத்தை விட்டுட்டு அசத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாம் மிச்சா அப்படின்னு அத்வைதி சாதிச்சானே. ஆனால் அதுக்குள்ள இப்போ சுத்தி ரூபம் கூட வந்தது. பிரம்மத்தை விட்டாச்சு, அசத்தை விட்டாச்சுன்னா அதுல சுத்தி ரூபம் சேர்ந்திருக்கோம் இல்ல. இப்படி உள்ளது மிச்சையாக இருக்குன்னு ஏற்கனவே சித்தமா இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஒன்றும் தோஷம் இல்லை. நான் அது மாத்திரம் இல்லை, அப்படி இருக்கக்கூடியது எல்லாம் மிச்சைன்னு சாதிக்கிறதுனால இந்த சுத்துரூபியத்துல சாத்தியம் சித்தமா இருக்குங்கிறது ஒரு தோஷம் ஆகாது. அப்போ இந்த சுத்துரூபியத்தை வாரணம் சித்தசாசன வாரணம் பண்றதுக்காக விசேஷனம் போடணுமோ வேண்டாம். சித்தசாசனங்கிற தோஷமே வராததுனால இந்த பட்சத்துல பிரம்ம பிரமாத்திரிக்தாபாத்தியத்துவங்கிற விசேஷணத்தை போடுறதில்லை. அப்ப எப்படி அனுமானம் பண்றது? எப்படி அத்வைத்தி அனுமானம் பண்ணுவான்? தத்வேன பிரதீத்யர்கம்
சத்தாக தெரியறதுக்கு யோக்கியமானது, ஆனால் பிரம்ம பின்னம். இப்படி உள்ள எல்லா வஸ்துவும் மித்யா அப்படின்னு சாதிக்கலாம். இப்ப ரெண்டே விசேஷனம் தான் பட்சத்துக்கு. இது போட்டது என்னதுக்கான பிரம்மத்தை வெளியில தள்ளுறதுக்காக. பிரம்மத்துல பாகம் வந்துடும், இல்லாட்டா அதே மாதிரி அசத்துல பாகம் வந்துடும். இந்த பாகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த ரெண்டு விசேஷனம் போட்டா. இன்னொரு பட்சம் எடுத்துப்போம். இந்த சாமானாதிகரண்யானுமதி. சாமானாதிகரண்யானுமதினா சில பர்வதங்கள்ல அக்னி இருக்கு அப்படின்னு இவன் அனுமானம் பண்றான். அனுமானம் பண்ணி சாதிக்கிறான் எதிராளியை பார்த்து. அவனுக்கு ஒரு சில பர்வதத்துல அக்னி இருக்குங்கிறது தெரியும். அப்படியானா அவன் என்ன சொல்லுவான், இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வருவான். அப்பனா என்னாச்சு, சித்த சாதனம் வந்துடும். அப்ப இவன் என்ன சொல்ல வேண்டியிருக்கும், நீ சொல்ற பருவத்தை விட்டுட்டு வேற பருவத்தை நான் சொல்றேன், அதுல அக்னி இருக்கிறதாக சாதிக்கிறேன்னு சாதிக்க வேண்டியிருக்கும். அப்ப என்ன ஆகும், இவன் ஒரு பருவத்தை பார்த்து அதுல அக்னி இருக்குன்னு சாதிக்கிறான். அவன் வேற ஒரு பருவத்துல அக்னி இருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கான். இப்ப பொதுவா இவன் பருவத்துல அக்னி இருக்குன்னு சொன்னானே, ஆனால் அதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு அவன் சித்த சாதனம் சொல்லுவான். அப்ப இவன் என்ன பண்ண வேண்டியிருக்கும், நீ சொல்ற பருவத்தம் இல்ல, நான் வேற இன்னொரு பருவத்துல அக்னி இருக்குன்னு சாதிக்கிறேன் அப்படின்னு அதை வியாபர்த்தி பண்றதுக்கு ஒரு விசேஷனம் போடும். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்ப சாமானாதிகரண்ய அனுமதிதான் வஸ்து. இந்த வஸ்து பிரம்ம பிரமாத்திரிக்க அபாதம், அது கூட இப்ப விசேஷனம் இப்ப இல்லைன்னு சொல்ல போற. வஸ்துல சிலது மிச்சையாக இருக்கு, நாம பார்க்கக்கூடிய வஸ்துல சிலது மிச்சையாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறான்னு வச்சுக்கோம். அவன் என்ன சொல்லுவான், இதோ பிரம்ம சுத்துருப்பங்கள்லாம் மிச்சைன்னு ஏற்கனவே வஸ்துல சிலது மிச்சையா இருக்குங்கிறதா ஏற்கனவே தெரியுமே அப்படின்னா இல்லையா. அப்ப இதை வாரணம் பண்றதுக்காக, இல்ல நீ சொல்ற, நீ உனக்கு இச்சார்த்தம் ஏற்கனவே சித்தமா இருக்குன்னு சொல்றியே, அந்த சுத்துரூப்பம் ரஜுசர்ப்பம் அந்த வஸ்துவெல்லாம் நான் சொல்லல, மிச்சைன்னு அதுல சாதிக்கல, அதை விட்டுட்டு. அதாவது எந்த வஸ்து பிரம்ம சாட்சா்காரத்துக்கு முதல்லயே பாதிக்கப்படுறதோ அதை விட்டுட்டு பாக்கி உள்ள வஸ்துல சிலது மிச்சையா இருக்குன்னு சாதிக்கும். இதுதான் பிரம்ம பிரமாத்திரிக்க அபாத்தியம் மிச்சா. இப்ப இவன் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரம்ம பிரமாத்திரிக்க அபாத்தியம் மிச்சா அப்படின்னு இப்ப சாதிக்கணும். அப்ப என்னாச்சு, மூணு விசேஷம் ஒரே சமயத்துல கிடையாது. அவச்சேதகாவச்சேதேன அனுமதி அப்படின்னு சொன்னால் அப்போ ரெண்டு விசேஷம். சாமானாதிகரண்யேன அனுமதின்னு சொன்னா அப்போ ஒரே விசேஷம். ஆக இந்த ரெண்டு எப்படி அவனுக்கு விவக்ஷை இருக்கோ அதுக்கு தகுந்தா போல இந்த பட்சத்தை அவன் நிர்தேசம் பண்ணணும். அப்பதான் அது கரெக்ட் ஆகும். கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு விசேஷனம் போட்டாலோ இல்ல கொஞ்சம் குறைஞ்சு போனாலோ அப்போ தர்க்க சாஸ்திரப்படி அது ஒரு தோஷத்துல சேர்ந்துடும். பேசுறவனுக்கு சொல்ல தெரியல, கரெக்டா அந்த பட்சதாட்செல்லாம் போட தெரியல அப்படிங்கிற தோஷம் வந்துடும். அதனால இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை தவிர இன்னொரு பட்சம் கூட இருக்கு. அதாவது இப்போ மூணு விசேஷனமும் அந்த பட்சத்தை போடணும் அப்படின்னு சில தார்க்கிகாருடைய அபிப்பிராயங்கள். இந்த அவச்சேதகாவச்சேதேன அனுமதி சொல்லும் போது ஒரு சில பட்சங்கள்ல சாதகம் ஏற்கனவே சித்தமா இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதனால சித்த சாதனங்கிற தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக முதல் விசேஷனம் பிரம்ம பிரமாத்திரிக்காபாத்தியத்துங்கிற விசேஷனம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. பிராச்சீன தார்க்கிகாரங்கள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்பவும் அது தோஷம்தான், அதை நிவர்த்தி பண்றதுக்காக அந்த விசேஷனமும் போட்டாகணும். அவ தர்க்க கிரந்தத்துல அவ எப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டா, ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சப்தம் நித்தியமா அநித்தியமான பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. அதாவது மீமாம்சகாவெல்லாம் சொல்லுவா சப்தம் நித்தியம் அப்படின்னு சொல்லுவா, தார்க்கிகாக சப்தம் அநித்தியம்னு சொல்லுவா. அப்போ தார்க்கிகன் சப்தம் அநித்தியம் அப்படின்னு மீமாம்சகனை பார்த்து சாதிப்பான். சப்தம் அநித்தியம்னா சப்தம் ரெண்டு விதமா இருக்கு, துவன்யாத்மகா வர்ணாத்மகான்னு சொல்லுவாங்க. அது ஆகாராதிகள்லாம் சொன்னா இது வர்ணாத்மக சப்தம். துவனிங்கிறது அது வேற. அதாவது தூரத்துல இருக்கிறவாள் ஏதோ உரக்க பேசிட்டு இருக்கா, அப்ப பேசுறதுக்கு ஏதோ சத்தம் தான் கேட்கறதே தவிர என்ன பேசுறாங்கிறது இங்க தெரியல இவ்வளவு தூரத்துல இருக்கும் போது. ஆனா கிட்ட போய் பார்க்கும் போது என்ன பேசுறாங்கிறது எல்லாம் புரியுது. இப்படி தெரியா? அப்ப தூரத்துல இருக்கும் போது காதுல விழுந்தது, அது வெறும் துவனி. கிட்ட போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது வர்ணமும் துவனியும் ரெண்டும் சேர்ந்தது. இப்படியாக துவனி வேற வர்ணம் வேறங்கிறத பிரிச்சுக்கிறார். இப்ப வர்ணாத்மக சப்தம் வேற, துவன்யாத்மக சப்தம் வேற. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நித்தியமா அநித்தியமாங்கிற இந்த சண்டை இருக்க, இது வர்ணாத்மக சப்த விஷயத்துல தான். இந்த துவன்யாத்மக சப்தங்கிறது அநித்தியம்னு மீமாம்சகனும் ஒத்துண்ட விஷயம்,
தார்க்கிகனும் சொல்ற ஒத்துண்ட விஷயம். அப்ப என்ன பண்ணணும், மீமாம்சகனை பார்த்து சப்தா அனித்யா அப்படின்னு தார்க்கிகன் சாதிக்கும் போது, சப்தகான எல்லா சப்தமும் அனித்தியம் சாதிக்கிறான். தார்க்கிகனுக்கு துன்யாத்மகம் வர்ணாத்மகம் எல்லா சப்தமும் அனித்தியம். அப்ப என்னாச்சு, சப்தத்வாவச்சேதேன அனித்தியத்துவம் சாதிக்க வேண்டியிருக்கு, அவச்சேதாவச்சேதேன. அப்ப மீமாம்சகன் ஒரு துன்யாத்மக சப்தம் அனித்தியங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கேன்னு கேட்க முடியாது, நியாயமா கேட்க முடியாது. ஏன்னா அதையும் சேர்த்து மொத்த சப்தத்தையும் நான் அனித்தியம்னு சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கு சித்தமா? சித்தம் இல்லை, அதனால நீ சித்ததாகன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தார்க்கிகன் சொல்லிடுவான். ஆனாலும் அதிப்பிராச்சீனால் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல துன்யாத்மக சப்தத்துல ஏற்கனவே சாத்தியம் சித்தமாக இருக்கிறபடியாலே அதை நம்ம திருப்பி சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சித்தகாரண தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக நீ ஒரு விசேஷனம் போடு, வர்ணாத்மக சப்தா அனித்யகான்னு போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். வெறும் சப்தா அனித்யகான்னு பேசக்கூடாது, வர்ணாத்மக சப்தா அனித்யகான்னு அவனை பார்த்து நீ பேசணும். ஏன்னா துன்யாத்மக சப்தம் தான் சித்தமா இருக்கு, ஏற்கனவே சித்தமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு பட்சம் தான். தார்க்கிகால அந்த கதாதர பட்டாச்சாரியர் இது ஒரு அபிப்பிராயத்தினால் சொல்லக்கூடிய அவளுடைய அபிப்பிராயம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அந்த அபிப்பிராயத்தை எடுத்துட்டு இங்க நாம பார்த்தோம்னா இப்ப என்ன ஆகும்னா, இந்த 3 விசேஷனமும் வென்றிருக்கு. பாருங்க, பிரம்ம பிரமாத்திரிக்க அபாத்தியம் சித்தகாரணத்துக்காக போட்டோம்னு சொல்றோம் இல்லையா, இத போடல என்ன பாருங்க, பிரம்மத்தை காட்டிலும் வேறானது, சதவிஷானாதி அசத்த காட்டிலும் வேறானது, இப்படி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் மித்யா அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லா வஸ்துக்களுக்குள்ள இந்த சுத்திருவத்தியும் ரஜு சர்பங்கிற பிராதிபாசிகமும் உள்ள கலந்து இருக்கிறதுனால அங்க இந்த மித்யாத்வங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கிறதுனால சித்தகாரணங்கிற தோஷம் விடும். அதை வியாபத்தி பண்றதுக்காக பிரம்ம பிரமாத்திரிக்க அபார்த்தங்கிறது முன்னாடியே போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு கட்சி. அப்ப அந்த பட்சத்துல என்ன ஆகும்னா, இவர் சொன்னது அப்படியே சொல்லிடலாம், பிரம்ம பிரமாத்திரிக்காபாத்தியத்வே சதி சத்தேன பிரதீத்திர சத்வே சதி சின்னம் மித்யா அப்படியே அனுமான பிரயோகம் பண்ண இந்த மாதிரி இதுல விபாகம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல இந்த சித்தகாரணம் பாதம் இது ரெண்டும் அனுமதிக்கு பிரதிபந்தகம்னு சொல்றத எப்படி பிரதிபந்தகம், ஏன் பிரதிபந்தகம் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ண வேண்டியது. பாகங்கிறது எப்படி பிரதிபந்தகம்னு சொன்னா நமக்கு பலத்தின்னு தெரியுது. எப்படின்னு கேட்டா, இந்த பருவகத்துல அக்னி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், இல்ல அப்படின்னு அவன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போச்சு, அனுமதி போச்சு. அக்னிங்கிறது உஷ்ணமாக இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா உஷ்ணமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு தொட்டு பார்த்தா தெரியுது. அப்ப என்னாச்சு, இது பாகம், இந்த சாத்தியம் அங்க இல்லை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குன்னா அப்ப சாத்தியம் இருக்குங்கிற இந்த அனுமதியே உண்டாக முடியாது இல்லையா. அதனால பாக நிச்சயங்கிறது அனுமதிக்கு பிரதிபந்தகம், அனுமதி வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை, அதாவது பிரசித்தம். ஆனா சித்த சாதனம் இருக்கு, இதுவும் அனுமதிக்கு பிரதிபந்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபணம் பண்ணி ஆக வேண்டும். ஏற்கனவே சித்தமா இருக்குன்னா அந்த இடத்துல அனுமதி வராது. அது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒரு சாதாரணமா இது தார்க்கிகால் இந்த தோஷத்தை பெரிய தோஷமா வச்சுருப்பான். ஒரு சின்ன இந்த வாத்தியார் ஒரு கதை சொல்லுவார், சித்தகாரணம் தோஷம்ங்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்றதுக்கு. ஒரு ஒரு ராஜசபையில ஒரு பண்டிதன், ராஜ பண்டிதன் இருக்கான், ஆஸ்தான பண்டிதன். அவன் தர்க்கசாஸ்திரம் தெரியாதவன், வியாக்கரணமோ ஏதோ வேற சாஸ்திரம் படிச்சவன். இப்ப தர்க்கசாஸ்திரம் படித்தவன் ஒருத்தன் ராஜசபையில தன்னுடைய பாண்டித்யத்தை நிரூபணம் பண்ணணும், பிரகாசனம் பண்ணணும்னு வந்தவனை இவன் என்ன பண்ணிடுறான்னா, இவன் பிரதிபந்தம் பண்றான், உள்ள நுழைய முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாம வர முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, இவன் மேல கருவிட்டு ஒருத்தன் இருக்கான் கார்த்திகன். ஏகன் மத்தியில வேற இன்னொரு கார்த்திகன் இவருடைய அனுமதி இல்லாமலே அந்த சபையில நுழைஞ்சு ஒரு அனுமான பிரயோகம் பண்றான். அந்த ஆஸ்தான பண்டிதனை பட்சமாக வச்சு, அயம் ஆஸ்தான பண்டிதா மூர்க்கா தர்க்கசாஸ்திர அனபிஜத்வா அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்ணான். தர்க்கசாஸ்திரம் தெரியாததுனாலே இவன் பண்டிதன் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப என்னாச்சு, இதை சொல்லிட்டு இதுல தோஷம் சொல்லு, நான் சொன்னதுல என்ன தோஷம், சேத்வாபாதம் சொல்லு, தோஷம் சொல்லு அப்படின்ட்டான்.
தோஷம் சொல்லணும்னா என்ன தோஷம் சொல்றது? தர்க்கசாஸ்திரம் படிக்கலைங்கிறது சரிதான், இவன் படிக்கலைங்கிறது இவனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த ஹேத்துவ தோஷம்னு சொல்ல முடியாது. ஏன் சரியா இருக்கு, அப்ப என்ன தோஷம் சொல்லலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிப்பாங்க. யோஜனை பண்ணின உடனே அவன் பழைய தார்க்கிகன் ஒருத்தனை அவன் பிரதிபந்தம் பண்ணி தடுத்திருந்தானே அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி வேற ஒரு தார்க்கிகன் இந்த மாதிரி பேசி போயிட்டான், இந்த அனுமானத்துல தோஷம் சொல்லியாகணும், நீ நாளைக்கு வந்து அந்த அனுமானத்துல தோஷம் சொன்னேன்னா உனக்கு ஆஸ்தானத்துல இந்த சபையில இடம் கொடுக்குறேன் அப்படின்னு. இது என்ன பிரமாத விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னு. மறுநாளைக்கு அவன் வந்த உடனே இன்னராஜன் நேற்றுக்குன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், அயம் மூர்க்கா தர்க்கசாஸ்திர அனபிஜத்வான்னு சொன்னேன். இதுதான் ஏற்கனவே சித்தமா இருக்கு, சொல்றது இது சாதிக்க வேண்டிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சித்தசாதனங்கிற தோஷத்தை சொல்லு. அப்ப சித்தசாதனங்கிறது ஒரு பெரிய தோஷமாக வச்சிருக்கா. ஏன்னா அதனுடைய தத்துவம் இருக்கு. இந்த வாதி பிரதிவாதிகள் ரெண்டு பேரும் விசாரம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிறான்னா அந்த விஷயமானது ஏற்கனவே அஜ்ஞாதமாக இருக்க, தெரியாத விஷயமாக இருக்க. ஒரு விசாரத்தினால இவாளுக்கு வரக்கூடிய ஒரு நிர்ணயம் ஒரு புது விஷயமாக இருக்க அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் தேவை. ஏற்கனவே சித்தமா இருந்ததுன்னா அதை போய் விசாரம் பண்ணி என்ன பெரிய லாபம் கிடைக்கிறது? ஒண்ணும் கிடைக்காது இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஸ்தலத்துல விசாரம் பண்ண மாட்டான். நிச்சயமா இருந்துருக்குன்னா அந்த விஷயத்தை எடுத்துட்டு விசாரம் பண்றது இல்லை, சந்தேகம் வந்தாதான் விசாரம் பண்றது அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால இந்த சித்திய அனுமதிக்கு பிரதிபந்தம். சித்தி இருந்தா வராது. சில இடத்துல சித்தி இருந்தாலும் சரி நம்ம விசாரம் பண்ணி பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் பார்ப்போமேன்னு அது அனுமித்தான்னு சொல்லுவா. அனுமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு இச்சை இருந்தால் அப்ப வரலாம். எதிர்த்தா போல பிரத்யக்ஷ திருஷ்டமப்யர்த்தம் அனுமானேன புகுத்தந்தே தர்க்கரசிதா. பிரத்யட்சமா பார்த்தாச்சு, அக்னி இருக்கு பர்வத்தத்துல தெரிகிறது, அதுக்கப்புறமும் அது ஒரு தூமம் கூட வருது அதனாலையும் அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்படுவாள். இது ஒரு இடத்துல அவர் சொன்ன பிரத்யக்ஷ திருஷ்டமப்யர்த்தம் அனுமானேன புகுத்தந்தே தர்க்கரசிதா. அப்படி புகுத்த அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தால் அப்ப சித்தசாதனம் தோஷம் இல்லை. ஆனா அது எதுக்காக ஆசைப்படுறது? சித்தமா இருந்து இருக்குன்னா அநேகமா வராது. சில இடத்துல தர்க்கரசிகாலுக்கு வரும். அப்பேற்பட்ட இடத்துல அனுமானம் வரலாம், சில இடத்துல வரும். ஸ்ருதி சிரவணம் பண்ணினத்தினால ஆத்மஸ்வரூபம் நிச்சயம் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு அப்புறம் மனனம் பண்ணி அதை திருப்பியும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கோ இல்லையோ, இந்த இடத்துலதான் அனுமித்தான்னு தார்க்கிகால் சொல்றாங்க. ஏற்கனவே விஷயம் சித்தமா இருக்கு, சித்தமா இருந்தாலும் தர்க்கம் மூலமாக அதை இன்னும் திருடப்படுத்தணும், அனுமானம் பண்ணியும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது இந்த இடத்துல அனுமதி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக சித்த சாதனங்கிற விஷயம் இதனாலதான் பிரதிபந்தகம், அனுமதிக்கு பிரதிபந்தகம், அதை நிவர்த்தி பண்ணணும்னு இவருடைய ஒரு சித்தாந்தம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். பாதங்கிறது அந்த 5 ஹேத்வாபாசங்கள்ல ஒண்ணுல சேரும். ஆனா இந்த சித்த சாதனங்கிறது அதுல சேரும். சித்த சாதனத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பிராச்சீனாள் இதை பட்சம்னே சொல்ல முடியாது. பட்சம்னா சாத்தியம் எதுல சந்தேகமாக இருக்குமோ சந்தித்த சாத்தியவான் பட்சா அப்படின்னு சொல்றா இல்லையா? இப்ப இந்த பட்சத்துல சாத்தியம் நிச்சயமா இருந்ததுன்னா அது சந்தித்த சாத்தியவானே ஆகாது, அது நிச்சயமா இருக்க சாத்தியம், அதனால பட்சம்னே வராது. இந்த பட்சதா விகடகத்தையா, பட்சதாங்கிறது அனுமதிக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரணம். அந்த பட்சத்தையே இது இல்லாம பண்ணிடுறது. சாத்திய சந்தேகம் அனுமதிக்கு காரணம் அப்படின்னு சொல்றா பிராச்சீனர், அதுதான் பட்சதான். அது இல்லாம பண்ணிடுறது இந்த சித்திங்கிறது. சித்தினா சாத்திய நிச்சயம், பட்சத்துல சாத்தியம் இருக்குங்கிற நிச்சயம், அதை விகடனம் பண்றது, அதனால அனுமதியை கெடுத்து விடுறது அப்படின்னு பிராச்சீனர் சொல்றா. சில பேர் அது நிகிரகஸ்தானம்னு சொல்றாங்க. நவீனாள் என்ன சொல்றான்னா நவ்ய நியாயத்துல இந்த மாதிரி ஒருத்தன் அனுமானம் பண்றான்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பேசுறதுக்கு ரைட் இல்லை. நிகிரகஸ்தானம்னா அந்த வாத பிரதிவாதத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக இவனை ஏந்தெண்டு போய் சொல்லுவோமோ சபாபதி சொல்லணுமோ அப்பேற்பட்டதுக்கு நிகிரகஸ்தானம். இப்படி சொன்னான்னா அது பராஜயத்தை அடையலாம். வாதினகா பராஜய ஹேத்துக்கும் நிகிரகஸ்தானம். அவனுக்கு ஏற்கனவே சித்தமான விஷயத்தை இவன் சாதிக்கிறான்னு சொன்னா அப்ப இவனுக்கு புது விஷயம் சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்துடும் இல்லையா? அது தெரிஞ்சுட்டே திருப்பி சொல்லிட்டு இருக்கான்னா அது சரியில்லை, இவனுக்கு இன்னும் வாதம் பண்ற சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லி எழுதி விட்டுருவான். அதனால சித்த சாதனங்கிறது நிகிரகஸ்தானம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் அந்த தீபிகையில சொல்லியிருக்காரு. தீபிகையில இருக்கு,
சரி, இப்ப நம்ம சாத்தியத்துக்கு போவோம். நான் வந்து இந்த பக்கத்தை ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு. இப்ப சாத்தியம் என்னன்னா மித்யானவான்னு நான் சுருக்கமா சொல்லியிருந்தேன். மித்யானவான்னு சொன்னா போராது. அப்படின்னா என்ன? மித்யான்னா என்னங்கிறது நமக்கு இப்ப தெரியாது, ஒரே குழப்பமா இருந்துருக்கு. மித்யான்னு சொன்னா இல்லவே இல்லை, அசத்து அப்படிங்கிற அர்த்தத்தை தான் பிரதிவாதிகள் எல்லாரும் வச்சுருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க மித்யாங்கிற சப்தம் வஸ்துதா எது சத்து இல்லையோ அதே மாதிரி எது அசத்து இல்லையோ அப்பேற்பட்ட வஸ்துக்கு மித்யான்னு பேரு. சத்தியம்னு சொன்னா ஒரு நாளும் பாதிக்கப்படாதது, ஒரு சமயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்போதும் இருக்கக்கூடியது, விபிச்சரதி ஒரு நாளும் மாறாதது, மாறுதல் அடையாதது எதுவோ அது சத்தியம் அப்படின்னு ஆச்சாரியார் சத்தியஞ்சானந்தம் பிரம்மாங்கிறதுல சத்திய சப்தத்துக்கு விவரணம் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை பிரபஞ்சம், இதுதான் மாறுதல் அடையிறதா இருக்கு, நமக்கே தெரியும். அதே மாதிரி அசத், அசத்துன்னு சொன்னா இதுக்கு இல்லவே இல்லை, சத்தையே கிடையாது, விஷானம்னு சொன்னா அப்படி ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் அசத். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, அதுவும் இல்லைன்னு எது நிச்சயமா தெரிகிறதோ அதுதான் மித்யா. இதுதான் மித்யா சப்தத்துக்கு வாஸ்தவமா சரசத் விலட்சணம்னு அர்த்தம். ஆனால் இப்படி சொன்னா யாரும் சண்டைக்கே வர மாட்டாங்க, இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது இல்லையா. பிரம்மம் போல மாறாதது இல்லை பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். சகவிஷானம் போல இல்லவே இல்லாததும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்க வேண்டியதான். மித்யாங்கிற இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னா எந்த வாதியும் அத்வைத்திய கண்டிக்க மாட்டான். ஏன்னா எல்லாருமே இந்த விஷயம் ஒத்துந்த விஷயம் தானே. அப்போ என்னாச்சு, மித்யாங்கிற சப்தம் இதை குறிக்கிறது. ஆனா இதோட இன்னொன்னு சேர்த்துக்கிறான் அத்வைத்தி. என்ன சேர்த்துக்கிறான்னு சொன்னா, இந்த ரெண்டு நடுவுல இருக்கக்கூடிய இந்த வஸ்து சொன்னேன்னு சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படின்னு, இந்த வஸ்து எப்ப சத்திய வஸ்து தெரிஞ்சுடுமோ, சாட்சாத்காரம் வருமோ, அப்புறம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் இது தெரியாது, பாதிக்கும். அதாவது பிரம்ம சாட்சாத்காரத்தினால பாதிக்கப்படுறது. பாதம்னு சொன்னா அதுக்கப்புறம் இல்லவே இல்லை ஆயிடும். முன்னாடி இருந்தது இப்ப போச்சுன்னா அனித்தியம், ஏற்கனவே இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது அனித்தியம். என்னைக்குமே இல்லை அப்படின்னு சொன்னா அது மித்யா. அப்ப மித்யங்கிற சப்தத்துல சத்து இல்லை அசத்து இல்லை, ஆனால் தத்துவ சாட்சாத்காரத்தினால நிவர்த்தியாகக்கூடிய வஸ்து எதுவோ அதுக்கு மித்யான்னு பேரு. இந்த மித்யாத்வம் தான் இங்க சாதிக்கணும். இப்ப எல்லா வாரிகளும் சண்டைக்கு வருவாங்க. சத்து இல்லை அசத்து இல்லைன்னு நீ சொன்ன ஒத்துக்கலாம், ஆனா தத்துவ சாட்சாத்காரம் வந்தால் இதெல்லாம் இல்லாம போயிடும்னு சொல்றீங்க, அது முடியாது. ரஜ்ஜுவை பார்த்தா சர்ப்பம் காணாம போற மாதிரி இது போகும்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாதுன்னு. இதனாலதான் இங்க தகராறு வருது. இப்போ இவர் அதனால மித்யா சப்தத்துக்கு அர்த்த நிர்வச்சனம் பண்ண வேண்டும். இந்த மித்யா சப்த அர்த்தத்தை 5 கிரந்தக்காரர் 5 விதமாக நிரூபணம் பண்ணியிருக்கார். ஒன்னும் விரோதமே இல்லை, இந்த 5 இவாருக்கும் விரோதம் கிடையாது. ஆனா இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம்னு 5 பட்சங்கள் இருக்கு. அதுல ஒரு பட்சத்தை இப்ப எடுத்து சொல்ற. வாஸ்தவமா இப்ப சொல்லும் போது 5க்கும் பொதுவாகத்தான் இவர் சொல்லணும். ஆனாலும் நமக்கு இந்த மித்யா சப்தார்த்தம் இப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சித்திகாரர் எப்படி சொல்றாருன்னா 2 விதமா சொல்றார். என்ன, பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகி நவா மித்யா நவா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மித்யா சப்தத்தை எப்படி விவரணம் பண்றாரு? பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகி, இதுக்கு அர்த்தம் சொல்றோம். நான் சுத்தி ரூபத்தை எடுத்துன்னு காமிக்கிறேன். ரஜதம்னு தெரிஞ்சது, கிழிஞ்சல் தான் அது, வாஸ்தவமா கிழிஞ்சல். ஆனா தெரியும் போது ரஜதமாக தெரிஞ்சுடுது. அது இப்ப இப்ப என்ன சொல்லிட்டு இருப்பான், அது தெரிகிற சமயத்துல இது வெள்ளி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அது கிழிஞ்சல்னு தெரிஞ்சு கொடுத்தனா அப்ப என்ன சொல்லுவான், வெள்ளி இல்லை. இப்போ வெள்ளி இல்லைன்னு சொல்லுவானா, எப்பவுமே வெள்ளி இல்லைன்னு சொல்லுவானா? எப்பவுமே வெள்ளி இல்லைன்னு சொல்லுவான். ஏற்கனவே பார்த்தேன்னு அப்போ ரஜத்தமா இருந்தது, இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னாச்சு, இந்த கிழிஞ்சல்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த பதார்த்தம் எப்பவுமே வெள்ளி கிடையாது, வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப வெள்ளிய நிஷேதம் பண்றான். அந்த நிஷேதம் எப்படி நிஷேதம் பண்றான்? திரைகாலிக நிஷேதம். காலத்திரயத்திலையும் அது வெள்ளி கிடையாது. இதுதான் திரைகாலிக நிஷேதம் சொல்றது. நாஸ்தி நாசி ந பவிஷ்யதி, முன்னாடியும் இது வெள்ளி இல்லை, நான் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல வெள்ளியா இருக்கு, இப்போ வெள்ளியா இருக்குங்கிறதும் இல்லை, இதுக்கப்புறமும் அது வெள்ளியாக போகுது அப்படின்னு
திரைகாலிக நிஷேதம் பண்றது இருக்கே, இதுதான் மிச்சையுடைய ஒரு ஸ்வரூபம். அப்ப என்ன சொல்ற, அது எங்க நிஷேதம் ஆனாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. திரைகாலிக நிஷேத பிரதியோகின்னு சொன்னா உடனே அது மிச்சைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னு கேட்டா, இப்போ வாயுவுல ரூபம் கிடையாது. ரூபம்னா கலர். நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துல, கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துல எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரூபம் இருந்துருக்கு. வாயுவுக்கு ரூபம் கிடையாது நான் சொல்றேன். ஏற்கனவே கிடையாது, இப்பவும் கிடையாது, அப்புறமும் கிடையாது. அதாவது திரைகாலிக நிஷேதம் பண்ணலாம், ஆனா அதுக்காக ரூபம் மிச்சை. ரூபம் மிச்சைன்னு சொல்லுவோமா? வாயுவுல என்னைக்குமே ரூபம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக ரூபம் மிச்சைன்னு சொல்றது. அதனால திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவங்கிறதோட மித்யாத்வம் சொல்ல முடியாது. அதுல இன்னொரு அம்சம் சேர்க்க வேண்டியிருக்கு, பிரதிபன்ன உபாசு. அதாவது எந்த ஒரு ஆதாரத்துல ஒரு வஸ்து இருக்கிறதாக தெரிஞ்சதோ அதே ஆதாரத்துல திரைகாலிக நிஷேதம் அந்த வஸ்துவுக்கு ஏற்பட்டால் அப்ப அது மித்யா. இப்போ இந்த சுத்திகையில ரஜதம் இருக்கிறதாக தெரிஞ்சது அப்படின்னா அந்த சுத்திகைங்கிறது பிரதிபன்னோபாசி இங்க இருக்குன்னு தெரிஞ்சது. அப்புறம் இல்லவே இல்லை, 3 காலத்திலும் இல்லை. அப்ப இருக்குன்னு தெரிஞ்ச இடத்திலேயே இல்லைன்னு தெரியறது இருக்கே, எப்பவுமே இல்லைன்னு தெரியறது இருக்கே, அது எந்த வஸ்துக்கு இப்படி தெரியுமோ, முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இல்லவே இல்லைன்னு தெரியுமோ அந்த வஸ்து தான் மித்யா. அப்படின்னா பிரதிபன்னோபாசு திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம், இது மித்யாத்வம். இதுலதான் நமக்கு துவைதிகளுக்கும் அத்வைதிகளுக்கும் சர்ச்சை ஏற்பட்டு வருது. அப்படி வராது பிரபஞ்சத்துக்கு. அவன் சொல்றான், பிரபஞ்சம் எங்க இருக்குன்னு தெரியறதோ அங்க அது ஒரு நாள் இல்லாம போகுமே தவிர என்னைக்குமே இல்லைங்கிறது ஒத்துக்க முடியாது. பிரபஞ்சம் அனித்தியம்ங்கிறது ஒத்துண்ட விஷயம். அங்க இருக்க எல்லா பதார்த்தமும் அனித்தியம் தான். கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள் இல்லாம போகுது. ஆனா இல்லாம போகும்போது என்னைக்குமே இல்லைங்கிற அம்சத்துல தான் விரோதம் ஏற்படுறது அத்வைதிக்கும் துவைதிக்கும். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, பிரதிபன்னோபாசு திரைகாலிக நிஷேத பிரதியோகி நவா. இது திவிதீய மித்யாத்வம்னு சொல்றது. 2வது மித்யாத்வத்துல இந்த சாத்தியத்தை பத்தி விஸ்தாரமாக விசாரம் பண்ண போறார். அதுக்கப்புறம் இன்னொரு இதை சொன்னார், பாரமார்த்திகத்வாச்சாரேன உக்த நிஷேத பிரதியோகி நவா. இதுல என்ன ஆச்சுன்னா, இது கொஞ்சம் இப்படி சொன்னால் இந்த எதிராளி ரொம்ப கோச்சுப்பான் அப்படின்னு நினைச்சாருன்னா, சரி அவனுடைய துஷ்யத்து அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படட்டமே அப்படிங்கிறதுக்காக 2வது சாத்தியத்தை நிர்தேசம் பண்றது. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த பதார்த்தம் எல்லாம் எங்க தெரிகிறதுன்னு கேட்டா பிரம்மத்துல தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துல. ஏன்னா எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மன் தான். அதுதான் ஏகமேவ அத்விதீயமா இருந்தது. அதுதான் பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு எல்லாம் சிருஷ்டிய பண்ணிது. அதுலயே தான் எல்லாமே இருக்கு. ஆனா பிரம்மங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா அதுல ஒண்ணும் இல்லை, இன்னைக்கும் இல்லை அப்படின்னு விசேஷம் வருதுன்னு சித்தாந்தியுடைய அபிப்பிராயம். ஆனால் இப்போ இருக்கும் போதே அது இல்லை அப்படின்னு நீ சொல்றதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம கேட்பான். இருக்குன்னு தெரிஞ்சுட்டே இருக்கிறக்க அந்த வஸ்துவை நீ இல்லை அப்படின்னு நீ சொல்றது என் மனசுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு அவன் சொன்னானே. ஆனால் எதிராளி அப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலுக்காக துஷ்யது துர்ஜனகானா அவனுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற, இந்த வஸ்து இல்லவே இல்லைன்னு அப்படி சொல்லல, பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு சொல்லுது. பாரமார்த்திகத்துவேன உக்த நிஷேத பிரதியோகி நவ. இப்ப தெரியக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அதாவது எந்த இடத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அந்த இடத்துல அது பரமார்த்தமாக இல்லை, வியாபகாரிகமா இருக்கலாம். வியாபகாரிகமா இருக்கிறத நான் இப்ப ஒன்றும் வேண்டாங்கல. ஆனால் தெரியக்கூடிய வஸ்து பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு சொன்னா இது பரமார்த்தம் இல்லைன்னு. இது வெதிகரண தர்மாவச்சின்ன அபாவம்னு தார்க்கிகால் சொல்லுவாங்க. அதாவது கடங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, இந்த புஸ்தகம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. புஸ்தகம் இங்க இருக்கு, புஸ்தகம் இங்க இல்லைன்னு நாம சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இந்த புஸ்தகம் கடமாக இல்லை அப்படி சொல்லலாமே. புஸ்தகம் எப்படி கடமா இருக்க முடியும்? கடமாக இந்த புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்கு கடத்துவம் இல்லைன்னு அர்த்தம். கடத்தும் கடத்துல இருக்கு, இங்க கிடையாது அப்படின்னு அர்த்தமாகும். இப்ப என்ன ஆகும்னா, பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாம் பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா,
பரமார்த்தத்துவங்கிறது அங்க கிடையாது. அது எங்க இருக்கு? பரமார்த்தத்துவம் பிரம்மத்துல இருக்கு. பிரம்மத்துக்கு தான் பாரமார்த்திகத்துவங்கிற அந்த சத்தம் இருக்கு. அந்த ரூபம் பிரபஞ்சத்துக்கு இல்லை. பரமார்த்தம் இல்லைன்னு சொன்னா அப்ப என்னாச்சு? அதுதான் நிச்சயம் சொல்லுவது. அதாவது மேலேன்னு கீழே இறக்கியாச்சு. பரமார்த்த சத்தியத்திலேருந்து இந்த பிரபஞ்சத்தை இப்படி சொன்னாலும் இறக்கியாச்சு. ஆனால் அந்த எதிராளிக்கு ஒரு சின்ன ஆறுதல், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அப்படியே கலங்கி விடுறது. அப்படி அதை தடுக்கிறதுக்காக இல்லை பரமார்த்தமாக இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு ரெண்டாவது யோகம். அதான் ரெண்டாவது சாத்தியத்தை நிர்தேசம் பண்றான். இப்படி நிர்தேசம் பண்ணா கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும். ஓஹோ பரமார்த்தமா இல்லைன்னு. ஆனா ரெண்டுக்கும் பலம் ஒண்ணுதான். இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது நிச்சயம் தான் அர்த்தம். பரமார்த்தமாக இல்லைன்னு சொன்னா பரமார்த்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இருப்போம். பரமார்த்தம் இல்லைன்னா அதுதான் உன்னுடைய இது போச்சு, அபிஷ்டம் போயிடுச்சு, நிச்சயங்கிறது தான் சித்திக்குது. இருந்தாலும் அது சொல்ற பிரகாரம் அப்படி, அதாவது இப்படி சொன்னால் கொஞ்சம் மிருதுவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ற. பாரமார்த்திகத்துவ ஆச்சாரியன உக்த நிஷேத பிரதியோகி நவா. இதுதான் ரெண்டு சாத்தியத்தை நிர்தேசம் பண்ணினதுக்கு இங்கே பிரயோஜனம். இந்த சாத்தியத்தெல்லாம் ரொம்ப பரிஷ்காரம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி மாத்திரம் சொன்னால் பல இடத்துல சித்த சாதனம், பல இடத்துல விசிச்சாரம் எல்லாம் தோஷங்கள் வருது. ஆனா இதெல்லாம் ரெண்டாவது நித்தியாத்துவத்துல நிரூபணம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நான் இப்ப சொல்லல. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தோம். இதுல இப்ப சாத்தியம், இப்ப இதெல்லாம் நாம இன்னும் விசாரம் ஆரம்பிக்கல. விப்ரதிபத்தியில இருக்கும் போது அவன் எந்த மாதிரி வாக்கியத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஆலோசனை பண்ணி அதுக்கு ரெண்டாவது விப்ரதிபத்தி வாக்கியத்தை செட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி இதுல வரணும் அப்படிங்கிறத முன்னாடி தீர்மானம் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், இன்னும் விசாரம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு மேலதான் நமக்கு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது. என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல விசாரம் ஆரம்பிக்கும் போது எப்போதும் விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூப்யவத் அப்படின்னு அனுமானம் பண்றான். விமதம் அப்படின்னு ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணுவான். விமதம்னா என்ன? இப்ப இந்த விப்ரதிபத்தி காமிச்சோம் இல்லையா, இப்படியா அப்படியான விப்ரதிபத்தி வந்துடும் இல்லையா, இந்த விப்ரதிபத்திக்கு விஷயமான வஸ்து அப்படிங்கிறத விமதம் அப்படின்னு சொல்றோம். பிரமாதிரிக்தவாத்தியத்வே சதி சத்வேன பிரதீத்யர்ஹத்வே சதி சின்னம் மித்யானவா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரோ இல்லையா. இந்த விப்ரதிபத்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய பதார்த்தத்தை விமதம், விப்ரதிபன்னம் இப்படி இதெல்லாம் சொல்றது வழக்கம். அப்ப இந்த விமதம் மித்யா அப்படின்னு மேற்கொண்டு விசாரமாக ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுவார். அப்ப இந்த விமதம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன, விமதம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல விமதம்னு பட்சத்தை நிர்தேசம் பண்ணினால் இந்த பட்சத்துக்கு அவச்சேதகம் என்ன, பட்சதாவச்சேதகம் என்ன அப்படின்னு விசாரம். விமதம் அப்படின்னு சொல்றது அந்த விமதத்துவம் அப்படின்னு சொல்லுவார். பட்சதாவச்சேதகம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, எதுல நாம சாத்தியத்தை சாதிக்க போறோமோ அந்த வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய, அதாவது அது பல வஸ்துக்களாக இருந்தால் அத்தனை வஸ்துவையும் சேர்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு தர்மம். இப்ப பாருங்க, லோகத்துல எத்தனை வஸ்து இருக்கு, கடம் பட்டம் அது இது எல்லாமே இருக்கு. இப்ப இந்த கடம் பட்டம் இதுல எல்லாத்தையும் நம்ம மித்யாத்வம் சாதிக்கணும் இல்லையா. இத்தனை பதார்த்தத்தையும் தனித்தனியா சொல்லி நம்மளால ஏதாவது சாதிக்க முடியுமா? நிஜமாவே முடியாது. சொல்லிட்டே இருக்கணும், கடம் மித்யா படம் மித்யான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்படின்னு ஒவ்வொரு கடத்தும் தனித்தனியா மித்யாத்வம் சாதிக்கிறேன்னா சாத்தியமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். கடோ மித்யா அப்படின்னு சொன்னோம்னா கடத்துவம்ங்கிறது பட்சதாவச்சேதம்னு சொல்றோம். அப்படின்னா கடத்துவம் எதுலெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அது சங்கிரகித்து விடுறது. கடகாங்கிற இந்த சப்தமானது கடத்துவங்கிற ஒரு தர்மத்தை கொண்டு எல்லா கடத்தையும் சங்கிரகிக்கிறது. ஆனா பட்டத்தை சங்கிரகிக்க முடியாது இல்லையா. இப்ப நாம என்ன பண்றோம், கடம் பட்டம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சங்கிரகம் பண்றதுக்கு ஒரு அவச்சேதக தர்மம் சொல்லுவோம். இது பட்சதாவச்சேதகம்னு சொல்றோம். இப்ப என்ன பட்சதாவச்சேதகமா சொல்லுவோம், இந்த மாதிரி சந்தேகப்பட்டாலே அது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுப்போம். அப்ப அந்த சந்தேக விஷயத்துவம், சந்தேகம் என்னன்னு முன்னாடி சொல்லிவிட்டார். அப்படிங்கிற சந்தேகத்து விஷயமாக எது இருக்கோ அது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், இது கடமாகும் பட்டமாகும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அவ்வளவும் ஆகும் இல்லையா. அப்ப இந்த விமதத்துவம் அப்படி, அதாவது இப்ப சொல்லப்பட்ட இந்த விப்ரதிபத்தி விஷயத்துவம் அப்படிங்கிறது
வியாவகாரிகமான சர்வ பிரபஞ்சத்திலையும் அனுகதமான ஒரு குணம். இப்படி சொன்னோம்னா நமக்கு ஒரு கிரேசம் இல்லாமல் எல்லாம் சங்கிரகிக்கப்பட்டதாக ஆகும். ஒண்ணு விடாம கட்டம் படம் எல்லாத்துலயும் சந்தேகம் இருக்கு இல்லையா, விசாரவா அப்படிங்கிறது. அதனால எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணப்பட்டதாக ஆகும். அதுக்காக இப்ப என்ன பக்கதாவச்சேதம்னு சொல்றதுன்னு கேட்டா விமதத்துவம். விமதத்துவம்னு சொன்னா விமதினா சந்தேகம், வேற ஒண்ணும் இல்லை. இவ ரெண்டு பேரும் இது ஒருத்தர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் சொன்னா சந்தேகம். இந்த சந்தேக விஷயத்துவம், இந்த சந்தேகத்துக்கு விஷயமானது, இப்ப சொல்லப்பட்ட சந்தேகத்துக்கு விஷயமானது மித்யா அப்படின்னு மேல அனுமானம் பண்ற. சந்தேகத்துக்கு விஷயம்னு சொன்னா பொதுவா சந்தேகத்துக்கு விஷயம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகம் இருக்கும் இல்லையா. ஒரு நாள் இது நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதுல பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். தனம் வருமா வராத சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு விஷயம்னு நாம இங்க எடுத்துக்கூடாது. அப்ப என்ன சொல்லலாம், மித்யாவா நவா அப்படின்னு இப்ப ஒரு சந்தேகத்தை காமிச்சாரு, அந்த சந்தேகத்துக்கு விஷயம். இப்ப அனுமான பிரயோகம் பண்ணும்போது பக்கதாவச்சேதகமாக எதை எடுத்துட்டோம், இந்த சந்தேகத்துக்கு விஷயம். பிரம்ம பிரமாத்திரிக்தாபார்த்தம் தப்பேன பிரதீத்தியர்த்தம் பின்னம் மித்யானவா அப்படின்னு சந்தேகம் காமிச்சாரு, இந்த சந்தேகத்துக்கு விஷயமானது மித்யா அப்படின்னு மேற்கொண்டு அவ அனுமான பிரயோகம் பண்றா. இது ஒதுமை. வேற இன்னும் புத்தகம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, இந்த சந்தேகம்னு நீங்க சொல்றாரு, அந்த சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னு தெரியறதுக்காக நீங்க அந்த பிரம்ம பிரமாத்திரிக்தாபாத்தியத்தும் சப்பேர பிரதீத்தியர்த்தம் சித்தினத்தும் இதெல்லாம் போட்டு காமிக்கணும். இப்பேற்பட்ட சந்தேகம், அந்த சந்தேகத்தை எடுத்து சொல்றத இவ்வளவு சப்தங்களையும் பிரயோகம் பண்ணி இது மித்யானவான ஒரு சந்தேகம் காமிச்சாரோ இல்லையோ, அந்த சந்தேகத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது மித்யா அப்படின்னு இவ்வளவு பிரிச்சா சொல்றதுக்கு பதில் ஆரம்பத்துல இந்த பிரம்ம பிரமாத்திரிக்தாபாத்தியத்துவம் சப்பேன பிரதீத்தியர்த்தம் சித்தினத்தும் இந்த 3 தர்மங்கள் இருக்கு. இதையே பக்கதாவச்சேதகமாக போடும்போது சிரேஷ்டம். ரெண்டாவது கட்சி அவன் என்ன சொல்ற, இப்படி சொல்லுங்க, பிரம்ம பிரமா விமதம் மித்யா இப்ப சொல்லக்கூடாது. நீ மேல அத்வைதி அனுமான பிரயோகத்தை ஆரம்பிக்கும் போது விமதம் மித்யான்னு இப்ப சொல்லக்கூடாது. பிரம்ம பிரமாத்திரிக்தாபார்த்தம் மித்யா இது ஒரு பட்சத்துல, அதாவது சாமானாதிகரண்யேன அனுமதி சொல்ற பட்சத்துல. இல்ல அவச்சேதன அனுமதி சொல்லணும்னு அவன் நினைச்சானே, ஆனால் அப்ப இதை விட்டுவிடலாம். சித்தின்னம் தத்வேன பிரதீத்தியர்த்தம் மித்யா அப்படின்னு பேசணும். இப்படிதான் அனுமான பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. அடுத்த இதுல அதுல இந்த மாதிரி 2 நிமிஷம் இருக்கு. இதை வேற என்ன சொல்றாருன்னா, இதை வாசிக்கணும்னா நான் சொல்லிட்டேன் இது, ஆனா ஒரு தடவை வாசிக்கிறேன். இது ஒரு ஆச்சரியம். தத்ர மித்யாத்வே விப்ரதிபத்திஹி பிரம்ம பிரமாத்திரிக்தாபாத்தியத்வே சதி சத்வேன பிரதீத்தியர்த்தம் சித்தின்னம் பிரதிபன்னோபாதோத்ரைகாலிக விசேஷ பிரதியோகி நவா. ஒண்ணு பாரமார்த்திகத்வாகாரேண உக்த நிஷேத பிரதியோகி நவா இது விப்ரதிபத்திஹி. அத்த பக்ஷதாவச்சேதக சாமானாதிகரண்யேன சாத்தியசித்தேஹ உத்தேஷ்யத்வாத் பக்ஷைகதேசே சாத்தியசித்தாவபி சித்தசாதனதா இதி மதே சுக்திரூபே சித்தசாதனவாரணாய பிரம்மஜானேதர அபாத்தியத்துவம் பக்ஷவிசேஷனம். சித்தசாதனத்தை வாரணம் பண்றதுக்காக வந்தது. यदि पुनः पक्षतावच्छेदकावच्छेदेनैव साध्यसिद्धिः उद्देश्य तदा एकदेशे साध्यसिद्धावपि सिद्धसाधन अभावात् तद्वारकं विशेषणम् अनुपादेयम्. அவச்சேதகாவச்சேதேன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல சித்தமா இருக்குன்னு சொன்னா அது தோஷம் இல்லாததுனால சித்தசாதன வாரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக விசேஷனம் வேண்டாம். இதர விசேஷணத்வயம் தூ துச்சே பிரம்மணிச்ச பாகவாரணாய ஆதரணீயமேவா. இங்க பிரம்ம வாரணம் பண்ணணும், துச்ச வாரணம் பண்ணணும், இந்த பாகத்தை வாரணம் பண்றதுக்காக இந்த 2 விசேஷனம் போட்டாங்க. இதை தவிர இன்னொரு விதமான விப்ரதிபத்தியும் உண்டு. இப்ப பெரிய விப்ரதிபத்தி காமிச்சோம், மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து சந்தை விப்ரதிபத்தி. ஒரு சில வஸ்துக்களை எடுத்து கூட விப்ரதிபத்தி காமிக்கலாம். அதாவது கடோ மித்யானவா, ஆகாசம் மித்யானவா, இப்படி கூட விப்ரதிபத்தி காமிக்கலாம். அதை சொல்ற பிரத்யேகம் வா விப்ரதிபத்தி வியத்து மித்யானவா பிருத்திவி மித்யானவா இப்படியும் நாம விப்ரதிபத்தி காமிக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நாம இப்போ விசாரம் பண்றோம், சம்பூர்ண பிரபஞ்சத்தை பத்தி பேசல, இது மித்யா இல்லையா விசாரம் அப்படியும் பண்ணலாமோ, அப்படியும் ஒரு விசாரம் பண்ணலாம், அப்படியாவது சொல்லலாம். இது 2வது பட்சம். இந்த 2வது பட்சத்துல
உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சின்ன தோஷம் வருது. என்ன தோஷம் வருதுன்னா, இப்போ சாத்திய சந்தித்த விபச்சாரம்னு கூட சொல்லலாம். இந்த கடம்ங்கிறது மிச்சதான் அப்படின்னு நம்ம சாதிக்கிறான்னு வச்சுப்போம். என்ன ஹேது சொல்றான்? ஹேது சொல்ல போறான் திருஷ்யத்வா, தெரியறதோ இல்லையோ அதனாலே அப்படின்னு கேட்டு. அது எப்படிப்பா தெரியறதுங்கிறதுக்காக நீ நிச்சயம் சொல்ல முடியுமா? பட்டம் கூட தான் தெரியுது அப்படின்னு அவன் எதிராளி கேட்பான். இப்ப என்ன, கடத்தை நிச்சயம் சாதிக்கும் போது கடோ மிச்சா அப்படின்னு சொல்லும் போது திருஷ்யத்வாத்து நீங்க சேர்த்து சொன்னானு, ஆனால் அது சரியில்லை, பட்டம் கூட தானே தெரியுது, அது மிச்சாவா அப்படின்னு கேட்பான். அப்ப என்னாச்சு, திருஷ்யத்துவம் இருந்தால் மிச்சார்த்தம் இருக்கணுங்கிறது இல்லையே அப்படின்னு அவன் கேட்கற மாதிரி ஆச்சு. இதுக்கு இவன் என்ன பதில் சொல்லணும்? அதே கடம் மாதிரிதான் பட்டமும், கடம் எப்படி மிச்சேன்னு சொல்றீனோ அதே மாதிரிதான் பட்டமும் மிச்சம். நான் இப்ப உன்னோட பேசும்போது கடத்தை மாத்திரம் விசாரம் பண்றதுனால கடவும் மிச்சான்னு சொன்னேனே தவிர அதுக்காக பட்டம் சத்தியங்கிற அபிப்பிராயம் வருது இல்லை. அதனால அதன் விபரீத திருஷ்டாந்தமாக காமிச்சு அது மாதிரின்னு சொல்லிடாரு, அதுவும் மிச்சாங்கிறது அபிப்பிராயம். ஆனா இந்த பிரகிருத்த விசாரத்துல நான் இவ்வளவு தூரம் தான் நான் சாதிக்க வேண்டி இருக்குங்கிறதுனால இதை எடுத்துட்டேனே தவிர அது நிச்சயம் இல்லைங்கிற அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்ற, ஏவம் வியதாவேகே பிரத்யேகம் பட்சத்வேதி ந கதாவு சந்திக்தான் ஐகாந்திகதா. இந்த தோஷத்தை சந்திக்தான் ஐகாந்திகத்துவம், சந்திக்த வியபிச்சாரம் அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த சந்திக்த வியபிச்சாரங்கிற தோஷம் இருக்க, இது எப்ப தோஷமாகும் எப்ப தோஷம் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இதை நான் அடுத்த ஏன்னா அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றோம். ஹேது இருந்து சாத்தியம் இல்லைன்னு இருக்கா இல்லையான சந்தேகம் வரும்போதும் சந்தேகம் வரும். சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹேது இருக்கா இல்லையான சந்தேகம் சொன்னாலும் ஒரு சந்திக்தான ஐகாந்திகதா வரும். அது எப்போ தோஷமாக எடுத்துக்கலாம்ங்கிற ஒரு விசாரம் இருக்கு. இது அடுத்த